இப்போ சில சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நினைப்பு என்னென்னா, நான் தக்குவா உள்ளாள், என்னென்னா முன்சஃபில் தொழுவார், தஹஜ்ஜுத் தொழுவார், நல்ல பெரிய தாடி வைத்துக் கொள்வார், ஃபேஸ் கவர் பண்ணுவார், குர்ஆன் ஓதுவார். இப்படியெல்லாம் செய்தால் அவர்கிட்ட ஒரு நினைப்பு, ஒரு சுன்னத் தொழுகைகளை மிஸ் பண்ண மாட்டார். ரைட்? இப்போ இவர் என்ன நினைக்கிறேன், நான் தான் தக்குவாதாரி, அவரோட நினைப்பு டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் உண்மையில் என்னிடம் தக்குவா இருக்கிறதா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பது? அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில அடையாளங்களை சொல்கிறான். அந்த அடையாளங்களை நம்மோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், என்னிடம் இது இருக்கிறதா. இப்போ உதாரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு இடத்திலே சொல்கிறான், ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا يعدلوا هو أقرب للتقوى. ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற கோபம் அவர்களுடைய விஷயத்தில் நீதி வழங்குவதை விட்டு உங்களை தடுக்காமல் இருக்கட்டும். நல்லா புரியுங்க இந்த குர்ஆன் வசனத்துடைய மீனிங். ஒரு கூட்டத்தார் மீது உங்களுக்கு கோபம் இருக்கிறது, அந்த கோபத்தினால் அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் நீதியாக நடக்காமல் இருந்து விடாதீர்கள், நீதியாக நடங்கள். ரெண்டு சொல்றாங்க, இஅ்திலு, நீங்கள் அவர்களோடு நீதியாக நடங்கள், ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் தக்வா. சுப்ஹானல்லாஹ். அப்ப தக்வா உள்ள ஒருவர் கோபத்தின் காரணமாக பக்க சார்பாக இருக்க மாட்டார். இப்ப நம்முடைய நிலைமை என்னென்றால், நமக்கு ஒருவரோட கோபம், அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் நம்மளும் சேர்ந்து பேசுகிறோமா இல்லையா? அன்றைக்கு அவரோட கோபம்ன்றதுக்காக அவரை சைட்டில் உண்மையாகவே நியாயம் இருக்கும். அது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு ஆளாக இருக்கலாம், அல்லது இந்த தாவாவுடைய விஷயத்தோடு தொடர்பான ஒருவராக இருக்கலாம், அல்லது நம்முடைய பிஸ்னஸில் உள்ள எதிரியாக இருக்கலாம். அவருக்கு ஒன்று நடந்தால் உண்மையாக நமக்கு தெரியும் அவர் அப்படி செய்யக்கூடியவர் அல்ல, அவர் ஒரு நேர்மை, அந்த விஷயத்தில் அவர் பிழையானவர் அல்ல என்று தெரிந்து நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் அவரை டேமேஜ் பண்ண பார்க்குறோம். அப்படி அவரை டேமேஜ் பண்ணி நடந்து கொள்கிறோம் என்றால் நம்மிடத்தில் தக்குவா இல்லை. அதே போல நீங்கள் பார்க்கலாம், குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருக்கக்கூடிய மக்ஃபிரத்தின் பக்கமும். மக்ஃபிரத் என்றால் என்ன அர்த்தம்? மக்ஃபிரத் என்ன? நான் அந்த கேள்வி ஏன் கேட்குறேன், எல்லாரும் அப்படி பயான் கேட்டுட்டே இருப்பீங்க, விஷயம் ஏறாது, ஆனால் ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. அதுக்காக தான் இடையில கேள்விகளை கேட்டால் கொஞ்சம் மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகும்ன்றதுக்காக கேட்குறேன். மக்ஃபிரத் என்றால் என்ன? இஸ்திக்ஃபார் என்றால் என்ன? மன்னிப்பு. அப்போ உங்களுடைய ரப்பிடம் இருக்கிற மன்னிப்பின் பக்கம் நீங்கள் ஆளுக்கால் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள். இது ஒரு அழைப்பு. வஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், வானங்களையும் பூமியையும் விட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அப்ப சுவர்க்கம் எப்படின்றது அல்லாஹ் சொல்றான். சுவர்க்கம் எப்படி? வானத்தை விட விசாலம், பூமியை விட விசாலமானது. இந்த சுவர்க்கம் உஇத்தத் லில் முத்தகீன், யாருக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது? தக்வா உள்ளவர்களுக்கு தான் தயார் செய்யப்பட்டுள்ளது. அப்ப தக்வா உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? அடுத்த வசனத்தில் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் நல்ல பரக்கத்தா இருக்கிறாங்க, காசு பணம் கையில் இருக்கு, அந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்றால் தூக்கி தருவார்கள், யோசிக்க மாட்டார்கள். அல்லாஹ் என்றால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதல் இருக்கிறது, அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறது அவருடைய உள்ளம். அப்ப அல்லாஹ்வை ஈமான் கொண்டால், ஈமான்ல ஒன்றுதான், என்னிடம் இருக்கிற பொருளாதாரமோ என்னுடைய உயிரோ எனக்கு சொந்தமானது அல்ல. என்னிடம் இருக்கிற பொருளாதாரத்தை தந்தவன் யாரு? அல்லாஹ். பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். இப்போ ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட, ஷேக் இந்த காசை வைத்துக் கொள்ளுங்கள், 1,00,000 ரூபாய் காசு தான், இதை வச்சுக்கொள்ளுங்க, நான் ஒன்றும் சொல்லல, இதை வச்சுக்கொள்ளுங்கன்றார், அமானிதமாக வைத்துக் கொள்ளுங்க. நான் வச்சு கொண்டிருக்கிறேன். ஒரு 2-3 நாட்களில் அல்லது ஒரு மாதத்தில் எனக்கு கோல் எடுத்து, ஷேக் அந்த காசை இன்னாருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். நான் என்ன செய்வேன்? கொடுத்துடுவேன். ஏன்? அவர் அமானிதம். எனக்கு இதில் சங்கடம் வருமா? மனோ ரீதியில் என்னட்டு 1,00,000 ரூபாய் தூக்கி கொடுக்கறதுக்கு சங்கடம் வருமா? வராது. ஏன்? தந்தவர் தான் சொல்றார் கொடுங்க, அவருக்கு சங்கடம் வராது.
இப்ப ரப்பு தான் எனக்கு காசு தந்தவன் என்பதை நான் ஈமான் கொண்டிருந்தால், ரப் என்னிடம் சொல்லுகிறான் ஜக்காத்து கொடு என்றால் நான் யோசிக்க மாட்டேன். பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று ரப்பு யாரையாவது அனுப்பி வைப்பான் காசு கேட்பதற்கு. என்னிடம் காசு இருக்கிறது, ரப்பு தந்த காசு இருக்கிறது, அல்லாஹ் தந்த காசு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் பள்ளி காட்டுறதுக்கு கொடு. இப்ப நான் ஏன் யோசிக்கணும் கொடுக்கறதுக்கு? சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு நம்மளோட நிலையை பாருங்க சகோதரர்களே. நம்ம வீடு கட்டுறதால் முதல் லேண்ட் வாங்குறோம். எத்தனை கோடி? அது 1 கோடியா இருக்கும், 2 கோடியா இருக்கும். லேண்டை வாங்குறோம், காணியை. அதுக்கு பிறகு வீடு கட்டுறதுக்கு டிசைன் போகிறோம், என்ஜினியரிங் காசு, ஆர்கிடெக்டர் காசு. வீடு கட்டுறோம், பெருமையாக சொல்கிறோம் இந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு இப்போ உள்ள பணக்காரர்களுடைய நிலையை சொல்லும். இந்த வீடு கட்டுறதுக்கு 10 கோடி செலவாயிடுச்சு, 5 கோடி செலவாயிடுச்சு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், பிழைந்த வசதி இருந்தால் கட்டலாம். ரைட், அதை இஸ்லாம் தடை செய்யலை. இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு ஒரு பெரிய கோடீஸ்வர், ரைட். ஆனால் அவர் சொர்க்கத்தை குன்னன்மாராங்க கூறப்பட்டவர். அவர் வீடு மாடி வீடு அந்த காலத்திலே. அப்போ சிலாக்கள்கிட்ட ஒரு அட்டிடியூட் இருக்கணுன்னா, இந்த மௌலிமார் மார்க்கத்தில் ஈடுபடுறாக்கள் உலமாக்கள் எல்லாம் பெரிய ஊடெல்லாம் கட்டிக்கிறீங்க, கூட மிஸ்கீனாக இருக்கணும், அப்படி கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மாளிகை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார் அவர்? நபி. அவர் மாளிகை எப்படி இருந்துச்சு? அந்த இளவரசி, சபா நாட்டு இளவரசி, அவரோட மாளிகைக்குள்ளே போனோன்னு என்ன செஞ்சாங்க? காலை உள்ளுக்கு வைக்கிறதுக்கு முதல் தன்னுடைய கீழாடையை தூக்கிட்டாங்க. தூக்கி காலை வச்சு பார்த்தா என்னது காலை தூக்கினாங்க? அப்படி தண்ணின்னு நினைச்சா. அதுக்குள்ள போன அரண்மனைக்குள்ள போனால் தண்ணி இருக்குன்னு நினைச்சிட்டு காலை உடுப்பை தூக்கினா கீழே உள்ளது. ஆனா காலை வச்சா தண்ணி இல்லை. சுப்ஹானல்லாஹ், எங்கேயாவது இப்படி ஒரு டைல்ஸை பார்த்துருக்கிறீங்களா நீங்க? இப்ப அப்படி ஒரு ஸ்பெஷல் அரண்மனை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அப்போ பொருளாதாரம் இருக்கும்போது அனுபவிப்பதில் தப்பில்லை, ஹலால் அனுபவிக்கலாம், ரைட். அதுக்கு ஆடம்பரம் பெண்பிரியம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ காசு இருக்கு, 10 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறார், மாஷா அல்லாஹ் தபாரக். அவர்கிட்ட போய் அந்த ஏரியாவிலே உள்ளவர்கள் பள்ளியை கட்டணும் ஹாஜியார், உங்களோட கண்ட்ரிபியூஷன் எதிர்பார்க்குறோம்னு என்ன சொல்கிறார்? ஹைர், நான் ஒரு 10,000 ரூபா தரேன். நான் ஒரு 1 லட்சம், நம்ம வந்து சொல்லுவோம் 1 லட்சம் ரூபா தந்தார் அந்த ஹாஜியார்னு சொல்லுவோம். அந்த ஹாஜியார் வீடு கட்டிக்கார் 10 கோடி. அல்லாஹுடைய வீடு கட்டப் போகிறோம் என்று வந்து பேசும்போது அவரிடத்தில் தக்வா சரியாக இருந்தால் அவர் என்ன சொல்லுவார்? எவ்வளவு பள்ளிக்கு அவங்க சொல்லுவாங்க, ஒரு 40 லட்சம் ரூபா, 50 லட்சம், 1 கோடி. ஹைர், நானே கட்டித்தார். இருக்கு காசு, ஆனால் நம்மால் தர முடியவில்லை. நம்ம நினைக்கும் என்னென்றால் காரூனை போல நினைக்கிறோம். என்னுடைய காரூன் என்ன சொன்னான்? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் மின் இன்தி, என்னுடைய திறமையினால் நான் தேடியது என்று நினைத்தான். எனவேதான் அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு பயங்கரமான தண்டனை அவனுக்கு கொடுத்தான். என்னது? எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போது பூமி அதிர்ச்சி எல்லாம் வரல, அவனுடைய வீடு மட்டும் பூமிக்குள்ள போயிடுச்சு. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சொல்லுது ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அவனையும் அவனுடைய வீட்டையும் பூமியை கொண்டு விழுங்க வைத்தோம். இது குர்ஆன் சொல்லுகிற சம்பவம், கதை அல்ல, புராணமும் அல்லது, இது உண்மையாக நடந்தது. இதை யாராவது மறுத்தா காஃபிர். சுப்ஹானல்லாஹ். அவரை நினைப்பு என்னண்டா, நான் தேடினேன், அவர் தேடல், அல்லாஹ் கொடுத்தது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? தக்வா உன்னிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை நீ உரசி பார்ப்பதற்கு அல்லாஹுக்காக செலவு செய் என்று கேட்கிற போது அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு கிடைத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்று இருப்பதை தூக்கி கொடுக்கிறாரோ. அதுக்காக எல்லாத்தையும் கொடுக்க சொல்லல இஸ்லாம். தேவைக்கேற்ப சங்கடம் இல்லாமல் கொடுக்க முடிந்தால் அவரிடம் தக்வா இருக்கிறது.